பெரிய மரமாக இருக்குதுண்டு. இந்த கீழ் இதை பார்த்தாலே தெரியுது இவ்வளோ காலம் மரமாக இருக்கு. இவ்வளோதான் தண்ணி நிற்கும். இவ்வளோதான் தண்ணி நிற்கும். நீங்கள் 4 வாட்டம் 5 வாட்டமாக போடுங்க. ஐயா ஒரு மண்பாண்டம் கிடைச்சது. அந்த மண்பாண்டம் மூல வருத்தத்துக்கு இதை இருக்கின்றன. பூங்கு இருக்கின்றது, பாதிரி, செண்பகம். இப்போ கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு கட்டுது. இந்த இதுக்கு முதல் ஓட்டால் கட்டப்பட்டிருந்ததா. குரங்கு பார்க்க இங்கே தான் மாறவே. இப்போ செம்பராட்சி முழுக்க 15,000க்கு மேற்பட்ட குரங்கு இருக்கு. சரிக்கு சரி மண்ணையும் உமியையும் சேர்த்து தான். எல்லோருக்குமே வணக்கம். இது வந்து அங்குவிட் சாம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பின்னுக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வளைவெல்லாம் இருக்குது. நடராஜர்கிட்ட சிலைன்ற இந்த நடராஜருக்கு பின்னுக்கு இருக்கிற வட்டத்தின் ஷேப்பில் வந்து ஒரு பெரிய வளைவு ஒன்றும் இருக்குது. எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சாவச்சேரியில் இளைஞாரண்யம் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் இங்கே பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வடமராட்சி பக்கமோ அல்லது யாழ்ப்பாணத்தில் வந்து யாராவது வந்து காடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து கூடுதலாக வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து காடு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் காடு இருக்குது. அதுவும் வந்து மூலிகை காடு என்று சொன்னால் யாருமே வந்து நம்புவீங்களா? அந்த காடு இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போய் அந்த காட்டையும் பார்ப்பேன். அந்த ஒரு கோயிலோட அந்த காடு இருக்குது. அந்த கோயிலையும் பார்ப்பேன், நான் அந்த காட்டையும் பார்ப்பேன், அங்கே இருக்கிற விஷயங்கள் அவ்வளோத்தையும் பார்ப்பேன், அங்கே இருக்கிற ஆக்களோடையும் வந்து கதைக்கப்புறம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். வந்து இந்த பக்கம் போனால் சாவச்சேரி போகலாம். அதே மாதிரி வந்து இது வந்து கொடிகாமம். இது வந்து சங்கத்தான புகையிரத நிலையத்துக்கு எதிரே இருக்க ஒழுங்கேக்காம வந்து இப்போ நாங்கள் போகிறோம். அந்த கோயிலை வந்து பார்க்க போகிறோம். வாங்கோ போய் பார்ப்போம். வந்து சங்கத்தான புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கு நின்று பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய முருகன் கோயில் ஒன்று தெரியும். அந்த முருகன் கோயிலுக்கு பின்பக்கத்தால் போனோம்னா வந்து இளைஞரண்யம் சோழியம்மன் கோவில். அந்த நான் சொன்ன காட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய மூலிகை காட்டுக்கு வந்து போகலாம். இதெல்லாம் போகணும். அப்படி வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் இந்த வீதியெல்லாம் வந்து நாங்கள் இந்த நேரம் தெரிகிற இந்த வீதியெல்லாம் வந்து நாங்கள் இந்த வீதி எங்கே வந்து இந்த பிரதான வீதி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சாவச்சேரிக்கும் கொடிகாமத்துக்கும் போகிற இடையிலான் இருக்குது. அந்த சந்தியும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். அப்படி எங்களை வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் இதுதான் வந்து அந்த கோவில். முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய நடராஜர் சிலைக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு வட்டம். அந்த வட்டத்தின் அமைப்பிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வட்டம் வந்து முன்னுக்கு நுழைவாயிலாம் வந்து அமைக்கப்பட்டது. பார்க்கவே வந்து நல்லா இருக்குது. இளைஞரண்யம் மண்டுவில் சோலை அம்மன் ஆலயம் என்று இதில் வந்து பெயர் போட்டிருக்குது. இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த கோயிலை சுற்றி தான் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து காடு இருக்குது. அந்த காட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். அப்படி வந்து நாங்கள் ஆரம்பத்திலே விரைக்கையை வந்து இதில் ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு ஈர்த்தது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து சுவாமியை வந்து காவி கொண்டு போகிற ஒரு சகடை ஒன்று இருக்குது. அது எத்தனையாம் ஆண்டு காலத்தானு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து 1922ஆம் ஆண்டு தான் இந்த சகடை வந்து உருவாக்கப்பட்டது. ஏன்னா வந்து இந்த சகடையை வந்து இத்தனை வருஷமாக இருக்குதுன்றேக்க இந்த ஆலயத்தின் தோற்றம் சரி அதில் இங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ காலம் பழமையானதாண்டு நாங்கள் வந்து சொல்லித்தானே உங்களுக்கு தெரியணும் இல்லை யோசிச்சாலே உங்களுக்கே வந்து பார்க்கவே நார்மலாக பார்க்கவே வந்து எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதுதான் அந்த கோவில். உள்ளுக்கு போய் வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்னு நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு உள்வீதியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறோம். உள்வீதியில் இருக்கிற விஷயங்களை வந்து காட்டுறோம் பாருங்கள். சுற்றி வர அந்த கோயில் வந்து நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே வந்து ஃபுல்லாகவே வந்து மரங்களால் வந்து சூழப்பட்டிருக்குது. எல்லா வகையான மரங்கள் மூலிகைக்கு தேவையான எல்லா வகையான மரங்களும் வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற அந்த ஐயாவுடைய வந்து நான் கதைச்சி பார்க்க போகிறோம். நான் கோயிலுக்கு உள் வீதியில் சுற்றி வந்துருக்கேன் பாருங்கள். பின்னுக்கு வந்து இந்த மூலமுத்திகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து எனக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வந்து சுற்றி வர வந்து காடாத்தன் வந்து இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து மரங்கள் தான். மற்ற பக்கத்தால் காட்டுறோம் பாருங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க. கொஞ்சம் எல்லா பக்கமும் பார்த்தாலுமே வந்து காடு தான். இப்போ வந்து நாங்கள் வந்து கோயில் உள்வீதியை வந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ இந்த உள்வீதியை சுற்றி பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து அந்த ஐயாவோட கதைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த கோயிலை வந்து வெளி வீதியில் வந்து இருக்கிற காடுகளுக்கு உள்ளுக்கு போய் வந்து என்னென்ன மரங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மரங்களை வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கிருபானந்த குருக்கள், இளஞ்சி அரணியம் மண்டுவில் சோழியம்மன் கோவில் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள். இந்த ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழைய ஒரு சரித்திர பிரசித்தி வாய்ந்த ஆலயமாகும். இந்த ஆலயம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தென்மராட்சி சாவகச்சேரி கிராம சேவர் பிரிவு மண்டுவில் 304 என்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது. இளஞ்சியாரணியம் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே இந்த ஆலயத்துக்கு பெயராகும். இளஞ்சி என்றால் மகிழமரம், அடுத்தது பற்றாத 100 அது ரெண்டும் இங்கே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயம் இந்த பிரதேசத்தில் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு இருக்கின்ற அம்பாள் ஆலயமாகும். இந்த ஆலயத்தினுடைய பரப்பளவு சுமார் 7 ஏக்கர். சகலவிதமான மரங்களும் நிறைந்த ஒரு வனத்திலே ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் இந்து சமயத்தினுடைய வழிபாடுகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. சித்திரை மாதத்தில் சித்திரை வருஷ பிறப்பு, அதை அடுத்து சித்திரா பௌர்ணமி, வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய பொங்கல் விழாவும், பல ஆலயங்களிலிருந்து காவடிகளும் இங்கே வந்து ஒரு விசேஷமான ஒரு விழா 2 நாளைக்கு நடைபெறும். அது வைகாசி மாதத்தின் சிறப்பு. அன்னதானங்களும் சிறப்பாக நடைபெறும். ஆனி மாதத்திலே பூர்வபட்ச சட்டியிலே இருந்து 10 நாட்கள் பௌர்ணமி தீர்த்தம் வரை திருவிழாக்கள் நடைபெறும். மிகவும் புராதன காலத்திலே இருந்து இதே பட்சத்திலே திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனி முடிந்தால் ஆடி மாதத்திலே ஆடிப்பூரம் ஒரு விசேஷமான தினமாகும். ஆடிப்பூரம் அவ்வாறு சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதத்திலே விநாயகர் சதுர்த்தியும் இந்த ஆலயத்தினுடைய மணவாள கோல தினமும் ஆவணி மாதத்திலே விநாயகர் சதுர்த்தியை அடுத்து வரும். புரட்டாசியிலே நவராத்திரி விழாக்கள் 10 நாளும் சிறப்பாக நடைபெறும். ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி வெள்ளிக்கு விசேஷமான வழிபாடுகள் நடைபெறும். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை திங்கள் சோமவார தினத்துக்கு அடியார்கள் நிறைய கூடுவார்கள், அது நடைபெறும். மார்கழி திருவொம்பாவை நடைபெறும். தை மாதத்திலே தைப்பொங்கலும் மற்றும் தைப்பூச உற்சவங்களும் நடைபெறும். மாசி மாதத்திலே மாசி மகம் விசேஷமாக நடைபெறும். பங்குனி மாதத்திலே 4 அல்லது 5 திங்கள் பெரிய அளவிலே அன்னதானங்களும் விசேஷ குளிர்த்தி வழிபாடுகளும் ஒவ்வொரு திங்களும் நடைபெறும். அதற்கான உபயகாரர் அடியார்கள் எல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து தான் வந்து இங்கே சிறப்பிப்பார்கள். அவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற இந்த ஆலயம் தற்போது திருப்பணி வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த அம்பாள் எல்லா மக்களுக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய எல்லோருக்கும் இஷ்டசித்திகள் வாய்க்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்தார் என்று சர்வ ஜனகா சுகினோ பவன். இப்போ எங்களுக்கு இந்த ஆலயத்தில் நடந்த அற்புதங்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு அடியவர், அவர் நகைக்கடை வணிகர். அவர் ஒரு அவசர தினத்திலே நகைக்கடையை திறந்து விட்டுட்டு பூட்டாமல் இங்கே வந்து விட்டார். இங்கே வந்ததுக்கு பிறகுதான் அந்த பூட்டாமல் வந்து விட்டேன் என்று அவருக்கு ஞாபகம் வந்து திரும்பி அவர் அந்த கடைக்கு ஓடி போனார். அங்கே போக அங்கே பக்கத்து கடைக்காரர் ஆட்சி உலகம் இருந்துட்டு இப்போ போகிறா அவ எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்தவோ அவர் ஒரு அலுவலாக போட்டார். நீங்கள் கொஞ்சம் பொறுத்து வாருங்கன்னு சொல்லி கொண்டிருந்தவோ என்று இவர் போனால் ஆட்சி அங்கே இல்லை. அப்படி பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தது. அவர் அந்த அடியாருடைய பெயர் யோகநாதன். அவர் இப்போ இல்லை, அமரராகிவிட்டார்.
இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி காடு மாதிரி மரங்கள் இருக்குது தானே, என்னென்ன மூலிகை மரங்கள் வந்து இதிலே இந்த மருத மரங்கள் இருக்கின்றன, கோங்கு இருக்கின்றது, பாதிரி, செண்பகம், புன்னை, கொக்கட்டி, மகிழ், 160% மரங்கள் மகிழ மரம். மகிழ மரம் உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேத ஒரு மூலிகை ஆகும். ஆயுர்வேத மூலிகை என்று சொன்னால் அதனுடைய இலை, பூ, காய், பட்டை எல்லாம் மருந்துக்கு பயன்படுத்தப்படும். மகிழிலே 3 வகையான மரங்கள் இருக்கின்றன. ஆண், பெண், அலி என்று அவைகள் குறிக்கப்படுகின்றன. ஆண்மரம் பூக்கும் காய்க்காது, பெண்மரம் பூத்து காய்க்கும், அலிமரம் பூக்காது காய்க்காது இருக்கும். அவ்வாறு மகிழ மரங்கள் 160% மகிழ் இங்கே இருந்தபடியால் இளஞ்சி என்று மகிழ மரத்துக்கு மறுபெயர் மகிழ், வகுள், இளஞ்சி என்று அழைக்கப்படும். அதில் தான் இளஞ்சி ஆரணியம் என்று. ஆரணியம் என்றால் சோலை. புராதன காலத்தில் அப்படி பேர் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது இந்த நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்துகின்ற கொடி, அது கடல் ராஞ்சி என்று சொல்லுகிறது. மற்றது இந்த கர்ப்பிணி வைத்தியத்துக்கு பயன்படுத்துகின்றது களச்சிக்காய். இப்படியான பல விதமான மூலிகைகள் நிறைந்திருக்கின்றன. பக்கத்திலே பாதிரி மரம் இருக்கின்றது, செண்பக மரம் பூக்களுடன் இருக்கின்றது பார்க்கலாம். இத்தி, அத்தி என்று சொல்லப்படுகிற சகல விதமான்களும் இருக்கின்றன. மற்றும் இந்த தீர்த்தம் ஒரு புனிதமான தீர்த்தம். இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினவர்களுக்கு சகல நோய்களும் நீங்கி அவர்கள் சுபூட்சமாக வாழ்வார் என்பது ஐதீகம். அதன்படி அவர்கள் இங்கே அதில் நீராடி பொங்கல் செய்து வழிபடுவார்கள். அப்படியான சிறப்புகளை கொண்டது. நன்றி. பூக்கள் 1-2 இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் முழு இலையம் கொட்டி முழுக்க பூ மலராக தெரியும். இதுதான் அது என்ற பூ. இது அருமையாக இப்போ இந்த 1-2 பூக்கள் இருக்கிறது, மரம் தெரியாமல் பூக்கும். அது பங்குனி மாதத்தில் முழு இலையும் இல்லாமல் கொட்டி போட்டு இதுதான் இந்த மரம். இது பாதிரி. இந்தியாவிலே திருப்பாதிரிப்புலியூர் என்ற இடத்துல இது தலவிருட்சமாக கொள்ளப்படுகிறது. இது சண்பக மரம். இது இதில் சண்பக மரம். இந்த பூக்கள் இருக்குது தெரியும், மஞ்சள் பூக்கள். தெரியுதோ பூக்கள்? அந்த ஒரு வித்தியாசம். வித்தியாசம். அப்படி காம்பு காம்பா இருக்கு. வெயிலுக்கு காம்பு காம்பை நல்ல வாசனை. செண்பகம் வணக்கிற மாதிரி ஒரு பூக்களும் வணக்காது. இருக்கு. வெயிலுக்கு தெரியலையோ. மற்றது இது இத்தி. இந்த அந்த இத்தி இந்த இதுதானே இல்லை, இது கருநாவல். புது கருநாவல் காய் இருக்கும். இப்போ காய்க்கிற காலம் இதுதான் கருநாவல். இது இந்த பொடியெல்லாம் முடுங்கி சாப்பிடுவாங்களே, இந்த முத்தையில் பிஞ்சு. மற்ற குரங்கும் விடாது. குரங்கு நிறைய இங்கே இருக்குது. இந்த மரம் தான் கருநாவல். நாவல் பழம் மாதிரியே இருக்கும். அப்படி நாவல் பழம் அந்த இனம் தான். நாவல் மரத்து இனம், சின்ன பழம். இதுதான் இத்தி. இது சும்மா முளைச்சிருக்குது. இதுதான் இத்தி. இத்தி மரம். மற்றது ஆள் நிற்குது. ஆள் மரங்கள் நிற்குது. அதில் தெரிகிறது வாகை. அந்த பெரிய மரம். பெரிய மரம். அதுக்கு அங்கால பக்கத்தில் இருக்கிறது ஆள். பெரிய ஆள் நிற்குது. இதில் நிற்கிற மரத்தை சாளம்பி என்று சொல்கிறோம். என்ன மரம்? சாளம்பை. சாளம்பி என்று சொல்கிறோம். இந்த மரம் ஒரு இந்த பன்னீரிலை மாதிரி மேலே. இந்த கீழே கிடக்கிறதெல்லாம் மேலே அந்த பெரிய மரம். பெரிய மரம். அது சாளம்பி என்று சொல்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இங்கே நிற்கிற மரங்கள் எல்லாம் எத்தனை வருஷமாக நிற்கும்? இது எவ்வளோ காலம் வரும் இந்த மரங்கள்? மரங்கள் நெடுங்கால இப்போ எனக்கு தெரியும். எனக்கு இப்போ இன்றைக்கு 78 வயது. 400-500 வருஷங்களுக்கு மேற்பட இதே சூழலை நடுக இருக்குது. பழைய புராதன தோம்புகள் வரலாற்று இதுகளில் சூளையும் அதன் ஆலயமும் அதற்கு சேர்ந்தவையும் என்று இருக்கிறோம் அந்த காலத்தில். இதே நறுவிலி என்று சொல்கிறது. பெரிய மரங்களுக்கு நிற்கி நான் ஒரு சின்ன மரத்தை காட்டுறேன். இது நறுவிலி என்று சொல்கிறோம். நறுவி. நறுவிலி.
இந்த பழம் சின்ன பழம் இழந்த பழம் மாதிரி இருக்கும். வாயில் போட்டால் வாயில் ஒட்டி கொள்ளும் விடாது. அப்படி ஒரு பழம், பசைப்புளிப்பான பழம். இது கொக்கட்டி. இது கொக்கட்டி. ஓ, கொக்கட்டின்றது அதில் கொடியை படந்து விடாக்கு கருப்பை, அதைத்தான் களைச்சிக்காண்டு. அந்த சின்ன சின்ன இல்லையா? ஓ, அது புள்ளத்தாச்சி வைத்தியத்துக்கு எடுக்கிறது ஆயுர்வேதத்தில் களைச்சிக்காய். காய் இருக்க போகணும், ஒரு கருப்பு காய் முள்ளு காய் இருக்கும். இது களைச்சிக்காண்டி சொல்லுவோம். இதுதானே? ஓ, இது இப்போ பூ கிடக்கு, காயும் இருக்கும். காய் கொஞ்சம் பெருசு இப்படி இருக்கும். காய் இருக்கும், இல்லாமல் பூவாது. பூ இருக்கிறபடியாக காய் இருக்கும். இதே களைச்சிக்காண்டி சொல்கிறோம். கொஞ்சம் முள்ளு மரம் தான். முள்ளு என்ன? ஓ, முள்ளு மரம் தான். இது வைத்தியத்துக்கு பயன்படுது. கூடுதலாக இங்கே நிற்கிற எல்லாமே வந்து பெரும்பாலும் மூலிகைகள் தான். 100க்கு 90 மூலிகை தான். மற்ற இது பாருங்க அத்தியாண்டி சொல்கிறோம். அத்தி மேலே. ஓ, இத்தி வேற அத்தி வேறு. அது நான் காட்டினது இத்தி, இது அத்தி. ரெண்டும் வேறு வேறு என்ன? ரெண்டும் வேறு வேறு இனம். இது பழம் குருவியலும் சாப்பிட்றது. ஆக்கள் இந்த மூளை வருத்தத்துக்கு இதை பிஞ்சு பருவமாக நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூளை வருத்தம் தீர்வு வந்து ஆயுர்வேதம் சொல்லுது. மூளை வருத்தத்துக்கு சாப்பிடலாம். மூளை வருத்தம் அத்தி மரத்தின் இது. இது குட்டிக்கணும். இதுதானே தீட்டக்கணி? ஓ, இது கிட்டத்தட்ட இந்த கட்டு எனக்கு தெரியாது. இது இப்போ கிட்டத்தட்ட 200 வருஷத்து கட்டு இது. இந்த இதுக்கு முதல் ஓட்டால கட்டப்பட்டிருந்ததா. மண்ணில் சூளை வச்சு மொத்தமே ஓட்டால கட்டப்பட்டிருந்தது. அது பிறகு இப்போ இந்த இதில் இருக்கு. அதுக்கு பிறகு இது இப்போ 200 வருஷத்து கட்டு. இப்போ இருக்கிறதே 200 வருஷம். அதுக்கு முன்னுக்கு வந்து ஓட்டால பாருங்க, ஒவ்வொரு பெரிய கல்லுகள் பாவிச்சிருக்கணும். இந்த உளம் வந்து ஒரு கல். இது 1 2 3 4 5 கல்லில் தொப்பி மேல் கல் போயிடும். 5 கல் தண்ணி பத்திரம் இல்லை. நடுவு இவ்வளவு தண்ணி தான் நிற்கும். இவ்வளோதான் தண்ணி நிற்கும். இவ்வளவுதான் தண்ணி நிற்கும். நீங்கள் 4 வாட்டம் 5 வாட்டம் போடுங்க, அசையாது. கடைசிலாம் அப்படியே இருக்கு தண்ணி. இது மட்டும் இல்லை, இந்த தோட்டத்துக்கே ஒரு கிணறு இருக்குது, அங்காலையும் ஒரு கிணறு இருக்குது. இந்த லைனில் அப்படி 4-5 கிணறுகள் இதே நேருக்கு 10 கிணறு இருக்கு. மேல் கல் 5 கல் தானே? 5 கல்லில் தான் இருக்கணும். ஒரு கல் நான் நினைக்கிறேன் 3-4 அப்படி கல்லுகள். 200 வருஷம் வேண்டிய அந்த காலத்தில் வந்து தூக்கி வச்சு கட்டியிருக்கணும். இந்த மின்சார சாதனங்கள், இந்த கிரைண்டர்கள் இல்லாத காலத்தில் கையால் பொழிஞ்சு தான் இதை தூக்கி கட்டியிருக்கணும். அது சரியா? ஓ, அது மகள். அதில் நிற்கிற மகள் அந்த கருப்பு மரம். அதுக்கு அங்கால நிற்கிறது இத்தி. கூடலாம் இங்கே மகள மரம் தான் கூட நிற்கிறேன். ஓ, மகள மரம் கூட நின்றபடியாக தான் அவை இளஞ்சி ஆரணியோண்டு பேர் வச்சவை. இளஞ்சி என்று சொன்னால் மகள், மற்றது பற்றாத நூறூற்று. இளஞ்சி மன்றம் என்று சொன்னால் நீரூற்று. இளஞ்சி மன்றம் இது இந்த கிணறும் பத்திரம் இல்லை, மற்றது மகள மரங்கள். இந்த கோயிலில் வந்து வேறு வந்து விசேஷமான விஷயம் என்னென்னு சொல்லலாம்? என்னென்ன விஷயம் இருக்கு? நிறைய குரங்குகள் இருக்கு. இங்கே முந்தியெல்லாம் குரங்கு பார்க்க இங்கே தான் பாறவே. இப்போ தென்மராட்சி முழுக்க 15,000க்கு மேற்பட்ட குரங்கு இருக்குது. தென்மராட்சியில் இருந்து அங்கால வடமராட்சி பக்கம், இந்த துன்னால பக்கம் கூட போட்டுதுகள். முந்தி கைதடியில் இருக்கிறதில்ல, இப்போ கைதடிக்கும் போட்டுது. கைதடிக்கும் வந்து இருக்கு. அவ்வளோ மரங்கள் பழங்கள் இருக்கால வந்து இங்கே குரங்குகள் நிரந்தரமாக முந்திய ஆகல் வந்து இங்கே தான் குரங்கை பார்க்குறோம். இப்போ இல்லாடாவும் இருக்குது. இப்போ இந்த மூலிகை இதுதானே இது வந்து பார்க்குறதுக்கு வந்து மக்கள் வரவங்களா? இப்படி சில நேரம் சில மூலிகைகள் கேட்டு வந்தால் அப்படி கொடுக்குறோம். நான் மற்றே இந்த சித்த மருத்துவத்துறை தங்கட பிள்ளைகளை கூட்டி கொண்டாந்து, கைதடியில் இருக்குது தானே, கூட்டி கொண்டு வந்து இந்த மரங்களை அடையாளப்படுத்தி இன்ன மரம் வந்து கேட்டு கொண்டு போகிறவே. தெரியாத மரங்களை இன்னும் கேட்பினோம். அந்த டீச்சர் கூட்டி கொண்டு வரோம்.
இந்த கோயில் தோற்றம் பெற்ற எத்தனை வருட காலமாக இருக்கும்? தோற்றம் பெற்றது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லலாம். 1000 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த கோயில். அப்போ ஏன்னா இந்த தூண் அந்த தூண்கள் அத்திவாரம் வெட்டுறதுக்கு கிடங்கு வெட்டின பொழுது ஒரு மட்பாண்டம் கிடைச்சது. அந்த மட்பாண்டத்தை நான் கொண்டு போய் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அந்த பேராசிரியர் கிருஷ்ணராயாட்ட கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னார் 2000 வருஷம் பழமையான வீடுன்னு. அப்போ நான் சொன்னேன், இன்னொன்று நீங்கள் இப்படி எழுந்தமானமாக சொல்லுவியல் என்ற பொழுது அவர் சொன்னார், முந்தின பழங்காலத்தில் சூளை வைக்கும் பொழுது இந்த சரிக்கு சரி மண்ணையும் உமியையும் சேர்த்து தான் பானைகளை வணைகிறது. அதன் பிரகாரம் அப்படி செய்யப்பட்டது என்று சொன்னேன். ஓகே, நன்றி. இப்போ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வெளியில் வந்துடும். அந்த ஐயாவுடைய வந்து கதைச்சிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து பல நூற்றாண்டு காலம். இந்த ஐயாக்கே வந்து சரியாக வந்து தெரியலையா. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு புனரமைப்புக்காக வந்து இந்த ஆலயத்தை வந்து புனரமைக்கிறதுக்காக தூண் ஒன்று போடைக்க வந்து அந்த தூணுக்காக வந்து கீழே வந்து கிண்டேக்க வந்து ஒரு மட்பாண்டம் கிடைச்சிதான். அந்த மட்பாண்டத்தை வந்து இந்த தொல்லியல் இதில் வந்து அந்த ஐயா வந்து கொடுக்க சொல்லிக்கு நம்ம வந்து இது வந்து 2000 ஆண்டு காலங்கள் அது பழமையானதாக இருக்குமெண்டு. இப்போக்கே வந்து அந்த விஷயங்களை இருக்கைக்கே வந்து யோசிக்கணும் வந்து நாங்கள் இந்த கோயில் வந்து இத்தனை வருடம் பழமையான விஷயமா இருக்கிறது வந்து. அதே மாதிரி வந்து இந்த கோயில் ஐயா சொல்கிறது வந்து தனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து வந்து இந்த இதுக்குள்ள இருக்கிற காடுகள் வந்து அப்படியே இருக்குதான். இப்போ நாங்கள் வந்து எங்கே நடந்து போய்கொண்டிருக்கோம்னா வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறதுக்கான பாதைகள் இருக்குது. அந்த பாதைகளெல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன மரங்கள் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம். காடுண்டால வந்து இப்போ நான் வந்த நேரம் வந்து நல்ல பகல் நேரம் தான் வந்திருக்கிறேன். ஆனால் வந்து சாடியான ஒரு இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சூரிய ஒளியே உள்ளே வராத அளவுக்கு வந்து இங்கே வந்து அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு மற்ற கேமராவில் வந்து பேக் கேமராவில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அது பெரிய இவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம்னா தெரியும் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து இருக்குது. இங்கே வந்து கூடுதலாக வந்து இங்கே வந்து மகிழ மரம் வந்து அதிகம் காணப்படுது. அதால் வந்து இங்கே வந்து இளஞ்சாரணியம் என்ற பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து கிடைக்கப்பெற்றதாக வந்து இந்த ஐயா வந்து எங்களோட ஐயா வந்து கேட்க சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து இங்கே கருங்காலி மரம் வந்து நிற்கிதாம். இந்த இதில் நிற்கிற மரம் வந்து இதில் நான் காட்டுற மரம் வந்து கருங்காலி மரமாக தான் இருக்கணும். அதில் வந்து ஐயா வந்து நான் ரெக்கார்ட் எல்லாம் முடித்த பிறகு கேட்க வந்து சொல்லியிருந்தேன். இங்கே வந்து கருங்காலி மரமும் நிற்கிதாம். வெண்கருங்காலி கருங்கருங்காலி 2 இது கருங்காலியில் வந்து 2 இருக்குதாம். அந்த 2 கருங்காலியுமே வந்து இங்கே இருக்குதாம். அது மாதிரி இந்த மரத்தை பாருங்கள். இது என்ன மரம்னு தெரியலை சரியா எனக்கு. ஆனால் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுண்டு. இந்த கீழ் இதை பார்த்தாலே தெரியுது இவ்வளோ கால மரமாக இருக்குமாண்டு. கிட்டத்தட்ட 50 வருஷம் 100 வருஷம் பழமையான மரமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து யாழ்ப்பாணத்துக்கு அடையாளமான ஒரு பனை மரம் கூட இதில் வந்து நிற்கிது. இவ்வளோ மரங்களுக்கு இடையில வந்து ஒரு பனை மரம் பாருங்கள் இவ்வளோ உயரத்துக்கு வந்து வளர்ந்து நிற்கிதுண்டு. அப்படி இங்கே போய் பார்க்க போகிறோம். உண்மையாக வந்து தனியாக நடந்து போக வந்து பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு காடு அவ்வளோ பெரிய காடாக தான் இருக்குது. உண்மையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து காடு இருக்கான்னு கேட்டால் வந்து நீங்கள் யாராவது வந்து இல்லைன்னு சொல்லாமல் வந்து காடு இருக்குது எங்கேன்னு சொன்னால் சாவச்சேரியில் இருக்குன்னு அப்படியே வந்து சொல்லலாம். அப்படி நம்பாதவங்களுக்கு வந்து கூடிய வந்து நீங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி தான் சாவச்சேரியில் வரும்போது வந்து சாவச்சேரியில் வந்து நீங்கள் வந்து இளஞ்சாரணியம் அம்மன் கோயில் ரெண்டு கேட்டிங்கன்னா வந்து யார் வேணும்னாலும் காட்டுவாங்க. நான் வந்து இந்த ஆரம்பத்தில் வந்து நான் பாதைன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த கோயிலுக்கு வர்றதுக்கான பாதையை வந்து காட்டியிருக்கேன். அந்த பாதையை பார்த்து கூட நீங்கள் வந்து வரலாம். இங்கே பாருங்க, இதில் ஒரு பெரிய மரம் நிற்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு பெரிய பெரிய மரங்களும் அதே நேரம் வந்து இந்த காற்று அடிக்குது. அந்த காற்றுக்கு வந்து நல்ல ஒரு அமைதியான சூழலுக்கு வந்து இந்த மரங்கள் இந்த சத்தம் வந்து கேட்கவே வந்து நல்லா தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து பெரிய பெரிய மரங்களும் இதுகளுமாக தான் இருக்குது. ஒரு மரம் கூட அந்த சின்னனாவே இல்லை. எல்லா மரமுமே வந்து பெரிய பெரிய மரமாக தான் இருக்குது. இங்கே வந்து சித்த மருத்துவத்தில் படிக்கிற மாணவர்களை வந்து அங்கே சேர்மரெல்லாம் வந்து
கூட்டி கொண்டு வந்து இங்கே வந்து மாணவர்களுக்கு வந்து இங்கே இருக்க மூலிகை மரங்களை வந்து எல்லாம் காட்டுறதாக வந்து அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தேன். இந்த பாருங்க, இந்த மரத்தில் வந்து இந்த நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து ஒளிச்சு விளையாடக்கூடிய மாதிரி அந்த கொட்டைன்னு சொல்லுவோம். அந்த கொட்டை கூட இந்த மரத்தில் வந்து இருக்குதுன்றேக்க இந்த மரத்தின் பழமை வந்து எவ்வளோ கால பழமையான மரமாக இருக்கும் இந்த மரம். என்ன மரம்னு தெரியலை எனக்கு. இப்போ வந்து நான் இந்த இதுக்குலேருந்து வெளியில் போகிறேன். என்னை வந்து எனக்கே வந்து உள்ளுக்குள்ள நிற்க வந்து பயமாக இருக்குது. என்னை வந்து சுத்தர மரங்கள் ஆக்களும் இல்லாத இடம் தனியாக வர வந்து நான் இன்றைக்கி வந்து சமுத்திராவை நான் கூட்டிகிட்டு வரையில விடிய காலையில் வந்ததால் வந்து அதிகாலையில் வந்ததால் வந்து நான் வந்து சமுத்திராவை கூட்டிகிட்டு வரையில. அப்போ எனக்கே வந்து பயமாக தான் இருக்குது. பாருங்க, சுற்றுகிற பெரிய பெரிய மரங்களும் அது இது பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. ஓகே, அப்படியே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நான் வெளியில் போகிறேன். என்ன வந்து இதுக்குள்ள வந்து கிண நேரம் நிற்க வந்து எனக்கே வந்து பயமாக இருக்குது. அப்போ நான் வந்து வெளியில் போகிறேன். இந்த விஷயங்களை வந்து பார்க்க வந்து இப்போவுமே வந்து இந்த காடழிப்புன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த மரங்களை வந்து இந்த ஆலயத்தில் வந்து பாதுகாக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே கூடுதலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து மரங்கள் அழிக்கிறது அந்த விஷயங்கள் நடவுறது. ஆனால் வந்து இங்கே வந்து இந்த மரங்களை அழிக்காமல் வந்து இந்த மரங்கள் எல்லாத்தையும் வந்து இவ்வளோ கால வருஷமாக வந்து பாதுகாத்து கொண்டிருக்கணும். இப்போ வந்து நான் வந்து அந்த பக்கத்தால் வந்து மற்ற பக்கத்தால் வந்து இங்கே ஒரு ரோட்டு கரைக்கு ஏறிட்டேன். இந்த ரோட்டுக்கரையில் வந்து அப்புறம் பின்னுக்கு வந்து அப்படி அந்த ரோட்டுக்கரையோடைய வந்து ஃபுல்லாகவே வந்து மரங்களாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து சுற்றி வர மரங்களாக இருக்குது. இப்போ தான் வந்து நாங்கள் வந்து இந்த காட்டுக்கு வெளியில் வந்த அப்புறம் தான் வந்து காற்று வந்து எங்களோட உடம்பில் படுது. உள்ளுக்குள்ளே நிற்க வந்து காற்றே படையலாம், ஆனால் குளிர்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மரங்கள் வந்து காற்றை வந்து தடுக்குது. அவ்வளோத்துக்கும் வந்து மரங்கள் வந்து கூடவே இருக்குது. இங்கே காட்டுறோம் இவ்வளோ மரங்கள் நிற்கிறது பாருங்க. ஃபுல்லாகவே சுற்றி வர வந்து மரங்கள் தான் கூடவே இருக்குது. அதே நேரம் வந்து இங்கே வந்து தென்மராட்சியினால் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஐயான்னு சொல்லியிருந்தார். இங்கே வந்து குரங்குகள் வந்து கூட. ஆனால் இப்போ நான் வந்த நேரம் வந்து நான் காணொலியோடு கேட்க உள்ளுக்க நின்ற நின்றங்கள்லாம் வந்து குரங்குகள் நின்றதாக காணையில் ஏன்டா நின்றுருந்தேன். நான் வந்து காணொலியில் காட்டியிருப்பேன், காட்டுவோம்னு பார்த்தனால். ஆனால் வந்து குரங்கு உண்டே நான் காணையில். நீ போக்கு முன்னுக்கு வந்து குரங்கு கண்டிஷன் வந்து நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நாய் தான் வருது, குரங்கு வர பார்த்தா நாய் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டு கரையிலே வந்து கிணக்க பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது. நான் நினைக்கிற மரங்கள் உள்ளாக வந்து பெரிய பெரிய மரமாக தான் இருக்குது. இங்கே வேணும் ஒரு ஆலமரம் நினைக்கிறேனோ, ஆலமரம் தான். ஆலமரத்தின விழுதுகள் இதில் எது தெரிகிற அவலாமை வந்து ஆலமரத்தின விழுதுகள். ஆலமரத்தின விழுதுகளை வந்து இவ்வளோ பெருசாக வந்து இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆலமரம் வந்து இவ்வளோ காலம் பழமை வாய்ந்த மரமாக இருக்க போகுதுண்டு. ஆலமரத்தின விழுதே வந்து உலகத்துக்கு விழுந்து கீழே ஊண்டி அந்த விழுதே வந்து ஒரு பெரிய மரம் மொத்தத்தில் இருக்குது. அப்போ வந்து அந்த ஆலமரம் வந்து இவ்வளோ வந்து பழமையான ஆலமரமாக இருக்க போகுது. இப்போ நான் வந்து நடந்து வர ரோட்டாலாம் வந்து நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து வரணும். இப்படியே நான் நடந்து வந்து இந்த சுற்றி வந்து அதுக்குள்ளால போய் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நடந்து கோயிலில் முன்பக்கத்துக்கு வந்துட்டேன். நீங்களும் வந்து இந்த இடங்களை பார்க்கணும். இல்லை உங்களுக்கு வந்து சித்த மருத்துவமாக இருக்கட்டும், சித்த மருத்துவத்துக்கு வந்து கூடுதலாக வந்து மூலிகைகள் தேவைப்படும். அப்படி மூலிகைகள் தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா வந்து இந்த ஐயாவை வந்து உங்களுக்கு தேவையான தனக்கு தெரிஞ்ச மருந்துகள் வந்து தருவார். உங்களுக்கு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வளைவெல்லாம் கட்டப்பட்டிருக்கு நான் ஆரம்பத்தில் ஆட்டின மாதிரி. அதே மாதிரி இஞ்சாலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு மரங்கள் தான் இருக்குது. அப்படி வந்து நானும் வந்து இந்த காணொலி வந்து இதோட முடிக்க போகிறேன். நானும் வந்து முடிச்சுட்டு வந்து நானும் வலிக்கிட போகிறேன். இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்படியான காணொலிகள் வந்து
நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமெண்டா எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் வந்து இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த காணொளி தொடர்பான இந்த கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு வடிவாக தெரியணுமெண்டா அல்லது வந்து இப்படியான விஷயங்கள் இப்படி அற்புதமான விஷயங்கள் வந்து உங்களோட ஊர்லேயும் இருக்குது. அதே வந்து நீங்கள் காட்சிப்படுத்த விரும்பினா வந்து எந்த நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லாட்டி வந்து கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த இடங்களையும் சரி அந்த விஷயங்களையும் வந்து நாங்கள் காட்சிப்படுத்துவோம். அதே மாதிரி உங்களோட சந்தேகங்களையும் வந்து நாங்கள் தீர்த்து வைப்போம். இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதை விட விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.